ஜீவனுள்ள தேவனே, நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்த தேவன் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே படைப்பு வீழ்ச்சி அடைந்து மறுபடியுமாக உம்முடைய குமாரனாலே மீட்கப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீட்பின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக படைப்பின் மகிமையை மறுபடியுமாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களோடு கூட நீர் இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் மகிழ்விக்கும் மன்னாவிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனிதன் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அனைவரும் பாவிகளாக்கப்பட்டோம். இதைதான் படைப்பின் வீழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வீழ்ச்சி படைப்பின் நோக்கத்தை பாழாக்கியது என்று சொல்லி அந்த தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எப்படியானது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அதன் வீழ்ச்சியின் காரணமாக படைப்பின் நோக்கம் பாழாகியது. அதை மறுபடியுமாக சீர் செய்யும்படியாக ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி மீட்டு கொண்டு நம்மை ஒப்புரவாக்கி மறுபடியுமாக நமக்கு உக்ரானத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஜாப்பனீஸ் ஒரு அருமையான மரத்தை கண்டுபிடித்தார்கள். அதை போன்சாய் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். மிகவும் சிறிய அளவிலே ஒரு பெரிய மரத்தை வளர்க்கக்கூடிய விதத்திலே அந்த டெக்னாலஜி அமைந்திருந்தது. ஒரு பெரிய ஆலமரத்தை ஒரு சிறிய ஜாடியிலே வைத்து வளர்க்க முடியும். அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், விதையை தரையிலே இட்டு அது முளைத்து சிறிய செடியாக வந்தவுடன் அதை பிடுங்கி அதனுடைய ஆணி வேரை நன்றாக கட்டிவிடுவார்களாம். பக்க வேர்களிலே முக்கியமான வேர்களையும் அவர்கள் அறுத்து விடுவார்கள். மறுபடியுமாக அந்த செடியை ஒரு ஜாடியிலே ஊன்றி வைத்து அதை வளர்ப்பார்கள். அது வளரும். அந்த மரத்தினுடைய தன்மைகள் எல்லாம் அதற்கு இருக்கும். ஆனால் அதனுடைய உயரம் மிகவும் குறைவாக இருக்கும். ஸ்டண்டட் growth, மிகவும் சிறியதாக இருக்கும். ஆலமரத்தை போன்று விழுதுகள் எல்லாம் இருக்கும், காய்கள் கூட காய்க்கும். ஆனால் அதனுடைய உயரம் அங்குலத்திலே இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலவே சாத்தானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சியை தடை செய்யும்படியாக அநேக எத்தனங்களை மேற்கொண்டு நாம் வளர்ச்சி அடையாதபடி நம்மை தடுத்து நிறுத்துவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படியாகவே தேவனாலே படைக்கப்பட்ட மனிதனும் கீழ்ப்படியாமையினாலே பாவத்திலே விழுந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே, ஆதியாகம புத்தகத்திலே படைப்பின் சரித்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால், அதனுடைய முக்கியத்துவம் தேவன் இஸ்ரவேலரோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையை விளக்குவதற்காக. மனிதன் பாவத்திலே விழுந்து போனான், தொடர்ந்து அவன் மீட்கப்பட வேண்டும். அதற்காக தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை விளக்குவதற்கு ஒரு அடிப்படையாக படைப்பின் சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கிறது. படைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை, உக்ரானத்துவத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். we are stewards என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே படைப்பை அழிப்பதற்கு மனிதன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்கிறான். தேவன் மனு குலத்தை மீட்டதை விடுதலை இறையியல் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். லிபரேஷன் தியாலஜி என்று சொல்லி அதை கூறுகிறோம். இறை இயலுக்கும் உளவியலுக்கும், சைக்காலஜிக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. இது இரண்டும்
ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று சொல்லலாம். வீழ்ச்சியை மீட்டெடுப்பதற்காக தேவன் செய்த காரியம், அதிலே மனிதனுடைய உளவியல், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்து இந்த காரியங்களை செய்தான் என்பதை புரிந்து கொள்வது தேவனுடைய மீட்பை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். மறுபடியும் தேவன் நம்மை ஜெனிப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். படைப்பு பூரணப்பட வேண்டுமானால் உளவியல் சார்ந்து தேவனின் செய்கையான விடுதலையை அறியும் ஆற்றல் நமக்கு வேண்டும். உளவியல் சார்ந்து தேவனின் செய்கையை அறியும் ஆற்றல் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட 3 உளவியல் சார்ந்த குறிப்புகளை உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். படைப்பின் நோக்கம் சுய விழிப்புணர்வு. Purpose of creation is self-awareness. சுய விழிப்புணர்வு. நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய ஆழ்தத்துவத்தை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி என்னை நானே அறிந்து கொள்கிறவனாக நான் வாழ வேண்டும். என்னை நான் புரிந்து கொள்கிறவனாக நான் வாழ வேண்டும். அநேக மனிதர்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது செல்ஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ். தங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாததினாலே ஏற்படுகிற பிரச்சனைகள். தான் யார், தன்னுடைய பொறுப்பு என்ன, தன்னுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளாததினாலே பலவிதமான பிரச்சனைகளிலே மனிதன் மாட்டிக்கொள்கிறான். இந்த சுய விழிப்புணர்வு, நம்மை அறிந்து கொள்ளும் திறன், கெப்பாசிட்டி டு நோ செல்ஃப், நான் என்னுடைய பலம், இவற்றை அறிந்து கொள்ளுகிற திறன் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. அநேக நேரங்களிலே நான் யார், ஹூ ஆம் ஐ, நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும், கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை குறித்து தெளிவற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இதைத்தான் ஆதாம் ஏவாளும் செய்தார்கள். அவர்களுக்கு இந்த தெளிவு இல்லாதபடினாலே அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுள் பற்றியும் தாங்கள் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்ட உக்ரானக்காரர், எல்லாவற்றின் படைப்புக்கும் அவர்கள் பொறுப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உடனடியாக தங்களை திருப்தி செய்யக்கூடிய காரியத்திலே அவர்கள் ஈடுபட்டார்கள். தாங்களும் கடவுளை போல மாறிவிட வேண்டும் என்ற மாயையிலே அவர்கள் மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் இப்படிப்பட்ட உடனடியாக கிடைக்கும் இன்பத்திற்கு, லாபத்திற்கு நாம் உடன்படுவதற்கு ஆசைப்படுகிறோம். ஃபாஸ்ட் ஃபுட், உடனடியாக எனக்கு உணவு வேண்டும். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், உடனடியாக எனக்கு ஆடை கிடைக்க வேண்டும். உடனடியாக என்னுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் அநேக காரியங்களிலே ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசை பேராசையாக, கிரீடியாக அது மாறிவிடுகிறது. அது ஆடம்பரமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. சிற்றின்பத்திற்காக மனிதன் நீதி நெறிகளையும் பண்பாடுகளையும் விட்டுவிடுகிறவனாக இருக்கிறான். அதேதான் ஆதாம் ஏவாளும் செய்தார்கள். சிற்றின்பத்திற்காக அவர்கள் நீதி நெறிகளை, கடவுளால் படைக்கப்பட்ட பண்பாடுகளை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுள் கொடுத்துள்ள எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள வேண்டும், நானே அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசை மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. கடவுளால் படைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டதை எல்லோரும் பகிர்ந்து அனுபவிக்க வேண்டும். இந்த ஜெனரேஷன் மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் வருகிறவர்களும் இந்த படைப்பின் மேன்மையை, மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதற்கு நமக்கு தேவையானது சுய விழிப்புணர்வு. பவுல் இதை பற்றி கூறுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். என்னை குறித்து
மிஞ்சி நான் எண்ணக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதை அறிந்து கொள்ளத்தக்கதாக தெளிந்த எண்ணமுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் மிகவும் அழகாக கூறுகிறார். Not to think more highly than he ought to think. நான் எப்படி, நான் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு மேலாக ஒருபடி என்னை குறித்து நான் எண்ணக்கூடாது என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம். அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இந்த விதமாக வாசிக்கிறோம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால், ஐ am something என்று சொல்லி ஒருவன் எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நான் ஐ am something, நான் இம்பார்ட்டன்ட், நான் முக்கியமானவன் என்று சொல்லி நம்மை குறித்து எண்ணுவதற்கும் அதிகமாக நாம் எண்ணுகிறதுனாலே அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். படைப்பின் நோக்கம் சுய விழிப்புணர்வு. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இளைய குமாரனுடைய அந்த நிகழ்ச்சியை நாம் சற்று உற்று நோக்குவோமானால், he was rebellious. தன்னுடைய தகப்பனாரிடத்திலே ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறான். எனக்குரிய பங்கை தர வேண்டும் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு அவன் சென்று விடுகிறான். சென்ற பிறகு பலவிதமான பாடுகளை அவன் அனுபவிக்கிறான். அப்பொழுதுதான் he realized, யோசிக்கிறான், தன்னுடைய நிலைமையை யோசிக்கிறான், தான் யார் என்பதை நினைவு கூறுகிறான். என்னுடைய அப்பா பெரிய பணக்காரர், அவருடைய வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கிற உணவு கூட எனக்கு கிடைக்கவில்லை, பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ரியலைஸ் பண்ணுகிறான். அதற்கு பிறகு he regret for that, தான் செய்த தவறுக்காக வருந்துகிறான். மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு வருகிறான். இந்த ரியலைசேஷன், நான் யார், நான் எங்கிருந்து வந்தவன், நான் இருக்க வேண்டிய நிலைமை இதுதானா என்பதை அறிந்து கொள்வதற்கு அவன் பல பாடுகளை பட வேண்டியதாக இருந்தது. அப்படி நாம் பாடுகளை படாதபடிக்கு நாம் யார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நாம் வாழ்வோமானால் படைப்பை நாம் மீட்டுக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். படைப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்போம். நம்மை குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறதா? என்னை குறித்து மிஞ்சி நான் யோசிக்கிறேனா? மிஞ்சியும் யோசிக்க வேண்டாம், என்னை குறித்து தாழ்வாகவும் யோசிக்க வேண்டாம், அதுவும் பிரச்சனை தான். ஐ am nothing என்று யோசிக்க வேண்டாம், ஐ am something என்றும் யோசிக்க வேண்டாம். நான் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கத்தை நான் அறிந்து செயல்படும் பொழுது நாம் படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், படைப்பின் நோக்கம் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம். Purpose of creation is self-discipline. Self-discipline. கடவுள் தன்னாலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். அவனை அவர் அடக்கி ஆள ஒரு மிலிட்டரியை போல நடத்துவதற்கு அவர் விரும்பவில்லை. கடவுள் மனிதனை படைத்து, படைப்புக்கெல்லாம் மகுடமாக படைத்து அவனுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார். தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சுதந்திரம், அந்த உரிமை ஒரு எல்லையை தாண்டும் பொழுது அங்கு பிரிவு ஏற்படுகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவு ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் உலக சட்டத்தினாலே ஆளப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். உலகத்தின் சட்ட திட்டங்கள் அப்பொழுது அவனுக்கு தேவைப்படுகிறதாக மாறிவிடுகிறது. கடவுளின் நீதி நெறிகளை நாம் மீறி செல்லும் பொழுது அவரிடமிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். மதிப்பை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய பண்பாடுகளை இழந்து விடுகிறோம். ஒரு பெரிய பிரிவு உண்டாகி விடுகிறது. ஆகவேதான் மனிதன் ஒளிந்து கொள்கிறான்.
தேவனை பார்க்க துணியாதபடிக்கு அவன் ஒளிந்து கொள்கிறான். இதுவும் ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அவன் உள்ளம் இதன் மூலமாக சிதைக்கப்படுகிறது. தனக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை அவன் சற்று மீறும் பொழுது அவனுக்கு கிடைத்திருக்கிற ஃப்ரீடம், அதை அவன் சரியாக பயன்படுத்தாத பொழுது அவனுடைய உள்ளமானது பாதிக்கப்படுகிறது, உள்ளம் சிதைக்கப்படுகிறது. சமூகவியலின்படி மனித தன்மையை அவன் இழந்து போகிறான். உடலின்படி அவன் சரீரம் பலவீனதாக மாறிவிடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனது சுய கௌரவமானது பாதிக்கப்படுகிறது. கடவுளிடமிருந்து தன்னை மறைத்து கொள்ள அவன் முயற்சி செய்கிறான். சரி செய்ய முன் வராதபடிக்கு, சரி செய்வதற்குரிய முயற்சியை எடுக்காதபடிக்கு தன்னை மறைத்து கொள்வதற்கு மனிதன் முயற்சி செய்கிறான். அங்கு அவனது சுய மதிப்பு இழந்து போகிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவனுக்கு இழந்து போகிறது. தன்னுடைய சுய மதிப்பீடு அவன் இழந்து போகிறான். செல்ஃப் எஸ்டீம் அங்கு அவனுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்று நோவாவுடன் தேவன் செய்த உடன்படிக்கை தேவனோடு உள்ள உறவு சரி செய்ய அது உதவியாக இருக்கிறது. இயேசுவின் மரணம் வரை அது தொடர்ந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு மிகவும் விலை உயர்ந்தது, நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிகிறோம். நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்யும் திறன் இந்த சுய கட்டுப்பாட்டின் மூலமாக நமக்கு வருகிறது. நமக்கு விருப்பம் இல்லாததையும் செய்யும் திறன் இந்த சுய கட்டுப்பாட்டின் மூலமாக நமக்கு வருகிறது. The ability to make yourself do things you know you should do even when you don't want to do. நான் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லி நினைப்பதையும் சுய கட்டுப்பாடுடன் நாம் வாழும் பொழுது அதை செய்தே ஆக வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இது பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். விடாமுயற்சியோடு நாம் காரியங்களை செய்வோம். அடக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். சகிப்பு தன்மையோடு நாம் வாழ்கிறவர்களாக இருப்போம். தடைகள், கஷ்டங்கள், சோர்வுகள் இவற்றை மேற்கொள்வதற்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு நமக்கு உதவியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சுய கட்டுப்பாடுடன் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். சுயாதீனமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களிலே இந்த சுய கட்டுப்பாடோடு நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிறோம். அதை சுய கட்டுப்பாடோடு நாம் செய்கிறோமா அல்லது ஆரம்பித்து விட்டு பல நாட்கள் அதை செய்யாமல் நாம் நிறுத்தி விடுகிறோமா? தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேத வாசிப்பு, ஜெபம், வேத தியானம் இவற்றிற்கு நாம் ஒரு சுய கட்டுப்பாடோடு டிசிப்ளின் பண்ணி நாம் இதை செய்கிறோமா? அமைதி நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை கடைபிடிப்பதிலே நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். உலக பிரகாரமாக தேவன் கொடுத்திருக்கிற ஃப்ரீடம், இதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? ஆவிக்குரிய பிரகாரமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுயாதீனத்தை நாம் சரியாக கட்டுப்பாடோடு கூட பயன்படுத்துகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். சுய கட்டுப்பாடு, யாரும் என்னை பார்த்து நீ இதை செய் அதை செய்யாதே என்று சொல்லாதபடிக்கு நானாகவே என்னை பக்குவப்படுத்தி கொண்டு வாழும் வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆதாம் ஏவாளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? செல்ஃப் அவேர்னஸ், சுய அறிவு, செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, இதன் மூலமாக படைப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், the purpose of creation is self affirmation. படைப்பின் நோக்கம் சுய உறுதிப்பாடு, சுய உறுதிப்பாடு. அநேக வெற்றிக்கு வழி உலக பிரகாரம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உன் மனதிலே நீ நினைத்துக்கொள், வருகிற தேர்விலே நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிடுவேன், நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிடுவேன், என்னுடைய பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். இப்படியே நீ நினைத்து கொண்டு அதை சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று சொல்லி மனிதர்கள் பலவிதமான டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் வேதம் நமக்கு அழகான காரியத்தை சொல்லி கொடுக்கிறது. கடவுளை அதனோடு கூட நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்தி நாம் ஆண்டவரிடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதமான வசனங்களை மட்டுமல்ல, எச்சரிப்பின் வசனத்தையும் நம்ப வேண்டும். அஃபர்மேஷன் என்று சொல்லும் பொழுது அசையாத நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் வைக்க வேண்டிய அசையாத நம்பிக்கை படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யும். என்னால் முடியாது என்று சொல்லி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ காண்ட் என்று சொல்லி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நெகட்டிவ் தாட் எனக்கு வேண்டியதே இல்லை. ஏன்? பிலிப்பியர் 4:13 இந்த விதமாக கூறுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகம் என்ன சொல்லுகிறது? உனக்குள்ளாகவே சக்தி இருக்கிறது, உனக்குள்ளாகவே பலன் இருக்கிறது. செல்ஃப் சஜஷன், நீயே உனக்கு சஜஸ்ட் பண்ணிக்கொள், உன்னால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி. ஆனால் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வேதத்தின் மீது உன்னுடைய நம்பிக்கையை வை, தேவன் மீது உன்னுடைய நம்பிக்கையை வை, உன்னாலே எல்லாம் முடியும், உன்னாலே எல்லாம் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மேலும் என்ன வேதாகமத்திலே பார்க்கிறோம்? நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, என்னுடைய திறமையின் மேல் நம்பிக்கை வைத்து நான் இதை சொல்லக்கூடாது. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறதுனாலே நான் இதை நம்ப வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 கூறுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இதை நான் மறுபடியுமாக படிக்க வேண்டும், இதை நான் மறுபடியுமாக சொல்ல வேண்டும், தியானிக்க வேண்டும், இதை நாம் கிளைம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி. இன்னொன்றை நான் கூற விரும்புகிறேன், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய சுய பலத்தினாலே அல்ல, எனக்கு இருக்கிற திறமையினாலே அல்ல, ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே. 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பலத்தினாலே அல்ல, ஆண்டவருடைய வசனத்தின் மீது நான் நம்பிக்கை வைப்பதனாலே. அஃபர்மேஷன், சுய உறுதிப்பாடு. எனக்குள்ளாகவே ஆண்டவர் வசனத்தின் மீது இப்படிப்பட்ட உறுதிப்பாடு எனக்கு வரும் பொழுது படைப்பின் நோக்கத்தை நான் நிறைவேற்ற முடியும். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்து நடக்கிறேன் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 138:8 என்ன கூறுகிறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு பொருளுள்ள ஒரு வார்த்தை! என்னுடைய முயற்சி அல்ல, நான் கஷ்டப்பட்டு செய்வது அல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட வசனங்களின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது படைப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். நம்மை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது செல்ஃப் அவேர்னஸ், நான் யார், நான் என்னை குறித்து என்ன யோசிக்க வேண்டும், நான் என்னை குறித்து என்ன அறிந்திருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடோடு நான் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் என்னை சொல்லி சொல்லி திருத்துவதற்கு அல்ல, நானாகவே நான் கட்டுப்பாடோடு உலகத்திலும் திருச்சபையிலும் என்னுடைய குடும்பத்திலும் வாழ்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நான் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை, சுய உறுதிப்பாடு, செல்ஃப் அஃபர்மேஷன். இப்படிப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்குமானால் படைப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய பொருளை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த பாடலின் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எதை கொண்டும் அஞ்சிலே
என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் அதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். அஃபர்மேஷன். அவருடைய வார்த்தையிலே அசையாத நம்பிக்கை வைத்து நாம் பழக வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களின் மீது அசையாத நம்பிக்கை வைத்து நாம் பழகுவோமானால் படைப்பின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவு நாம் மதிப்பு கொடுக்கிறோம், அது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே வெளிப்படும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவத்திற்குள்ளானோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், உம்மோடு கூட ஒப்புரவாகிறோம். இப்படியாக படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்களை குறித்து நாங்கள் சரியான எண்ணமுள்ளவர்களாக இருக்க, நாங்கள் ஒரு பொருட்டு என்று அல்ல, நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றும் அல்ல, எங்களை குறித்து சரியாக நாங்கள் நிதானித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, சுய கட்டுப்பாடோடு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். உம்முடைய வார்த்தையின் மீது அசையாத நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.